மயிலோடைய தங்கச்சி சுடர் வந்து கோயிலுக்கு கூட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு கூட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வழியில இங்கே மீனாவை பார்க்குறாங்க. மீனா ஆஃபீஸ் போகிறதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக மயில் பார்த்தோன்னே, "ஏய் சுடர், இங்கே ஒரு மீனா போயிட்டுருக்கா. நான் போய் அவள்கிட்ட பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். எனக்கு அவள் பார்த்து பேசணும் போல இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "அக்கா அக்கா சொன்னால் கேளு. நீ போய் பேசினா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க சண்டைக்கு தான் வருவாங்க. ஏற்கனவே உன் மேலே ரொம்ப செம கோவத்தில் இருக்கிறான். உன் மேலே மட்டும் கிடையாது, அம்மா பண்ண வேலையினால. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கா, போகாதக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. ஆனால் சொல்ல கேட்காம மயில் மீனான்னு சொல்லிட்டு போறாங்க. எதுக்குங்க என்கிட்ட வந்து இப்ப பேச வரீங்க நீங்க? உங்களுக்கு எங்களுக்கு என்னங்க இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன மீனா இப்படி பேசுற எடுத்தெரிஞ்சு?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க பேச சொல்றீங்க பின்ன? உங்ககிட்டலாம் வந்து உங்களயெல்லாம் பாவம்னு நெனச்சது ரொம்ப தப்பா போச்சு. ஒண்ணுமே தெரியாத மாரி புள்ள பூச்சியாட்டம் இருந்துட்டு என்னென்ன வேல பார்த்து வச்சுட்டீங்க. அது மட்டும் இல்லாம படியேறி வந்து வந்து கொடுமைப்படுத்துனாங்க, அடிச்சு கொடுமைப்படுத்துனாங்கன்னு என்னென்ன வந்து போய் பேசிட்டு இருக்கீங்க நீங்க. உங்க அம்மா சொன்னாங்கன்னா, அவங்க கிட்ட ஒண்ணும் அறிவில்லாம பேசிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. ஏன் உண்மை எதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்குங்க இப்படி இவ்ளோ பொய் பேசுறீங்க? இம்புட்டு பொய் பேசுறீங்க? இந்த லட்சணத்துல வேற அந்த வீட்ல வந்து நான் மாமா கூட சேர்ந்து வாழ முடியுமா? அப்படி இப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? என்ன வேணா அவமானப்படுத்துவீங்க. கடைசியில உங்கள வந்து கூட்டிட்டு போய் வச்சு வீட்ல வந்து வாழுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எப்படிங்க உங்கனால இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? உங்களுக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்றாங்கன்னா, அவங்க துரோகம் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களோட சரி போய் நம்ம மறுபடியும் திரும்ப அவங்கள சேர்த்துட்டு வாழலாம்னு சொல்லி நீங்க நினைப்பீங்களா? இல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு மீனா செம கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. "என்ன மீனா இப்படி பேசுற நீ? நீ தான் அன்னைக்கு வந்து வீட்ல கொஞ்சம் மனசு கஷ்டப்படாம இருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போனேன். இப்ப நீயே இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க நான் அன்னைக்கு சொன்னது தான், இல்லைன்னெல்லாம் சொல்லலையே. இப்பவும் அதே தான் சொல்றேன். நீங்க அன்னைக்கு அமைதியா இருந்தீங்கல்ல, நான் என்ன சொன்னேன்? அமைதியா இருங்க. கொஞ்ச நாள் ஒரு ஒரு 6 மாசம், 3 மாசம் போகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாவது வலி குறையும். எல்லாரும் கொஞ்சம் மறுபடியும் வந்து மனசு மாறுவாங்க. அப்ப நீங்க மறுபடியும் திரும்ப அந்த வீட்டுக்கு வர்ற மாரி ஒரு சான்ஸ் அமையலாம். அதனால கொஞ்ச நாளுக்கு அமைதியா இருங்க. எதுவும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம்." அப்படின்னு தானே தெளிவா தானே சொன்னேன். உங்களுக்கு கோர்ட்லேருந்து வக்கீல் நோட்டீஸ் வந்தது அப்படின்னா, அதுக்கு சைன் பண்ண விருப்பம் இருந்தா விருப்பம் பண்ணுங்க. அப்படி இல்லையே கேஸ் நடத்தினா, எனக்கு டைவர்ஸ் குடுக்குறதுக்கு விருப்பம் இல்ல. நான் மாமாவோட தான் சேர்ந்து வாழ்வேன்னு நீங்க அங்க வந்து சொல்லியிருந்திருக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஐடியா. அத விட்டு போட்டு அ கொ கெ கொ நோட்டீஸ் குடுத்து அடுத்த செகண்ட் உங்க அம்மாவும், உங்க அப்பாவும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னது மட்டும் இல்லாம, பொய் மேல பொய், அத்தனையும் பொய். நீங்க பேசுனது அத்தனையும் என்னமோ நியாயம் மாரி, எங்க வீட்ல உண்மையாலுமே கொடுமைப்படுத்துன மாரி. ஏங்க தெரியாம தாங்க கேட்குறேன். நானும் ராஜி அந்த வீட்ல வாக்கப்பட்டு தானே வந்திருக்கோம். நானும் அங்க வீட்டு மருமக தானே. நாங்க சொல்லப்போனா எங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு கூட நாங்க மாட்டோம். எங்களுக்கு பிடிக்கிறதில்ல. நம்ம அத்தை வீடு, மாமா வீட்ல தான் அவ்வளோ பிடிச்சிருக்குது. ஏன் இப்ப கூட அவர் தனி குடித்தனம் போணும்னு சொன்னாருல்ல, அப்ப கூட நான் வந்து ஆசைப்பட்டு போனேன்னா போகலியே. ஆனா இத்தனையும் பார்த்துட்டு, இவ்வளவும் பண்ணிட்டு, நம்ம அத்தை, மாமாலாம் உலகத்துல இருக்கிற மாரிலாம் வேற யாருக்கும் அத்தை, மாமாலாம் கிடைக்க மாட்டாங்க. நம்மள பொண்ணுங்க மாரி தாங்குன்னு தாங்குறாங்க. அவிங்க மேல எப்படிங்க பழி போடுறக்கு உங்களுக்கெல்லாம் மனசு வந்தது? உங்க அம்மா பொய் கேஸ் குடுத்ததாவே இருக்கட்டும். ஆனா நீங்க தானங்க அந்த வீட்ல வாழ்ந்தீங்க. எல்லாத்த பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. எல்லாத்துக்கும் வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒவ்வொன்னும் வந்து பார்த்து செய்வீங்க. அப்படியே ஓடி செய்வீங்க. ஒவ்வொன்னும் கிச்சனுக்கும், ஹாலுக்கும் ஒடியாந்துக்கிட்டே கிடப்பீங்க. இப்ப அந்த பாசமெல்லாம் எங்க போச்சு? அப்ப அதெல்லாம் நடிப்பா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயய்யோ! அச்சச்சோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா. உண்மையாலுமே எனக்கு அந்த வீட்ல தான் வாழணும்னு ஆசை இருக்கு. அப்ப ஆசை இருக்கிறவங்க எதுக்குங்க இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க அம்மா தான் சொன்னாங்க, இது மாரி கேஸ் குடுத்தா ரொம்ப வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றப்போ ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம அவிங்க வந்துட்டு கேஸ் வந்து வாபஸ் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல பொண்ண கூட்டிட்டு போய் வாழ வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. சொல்லி அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க உங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? அது சரி. உங்க அம்மா சொல்லி தானே அந்த பொய்யெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க நீங்க. இங்க பாருங்க, நீங்க என்னமோ பண்ணிக்கீங்க. அது உங்களுடைய ஃபேமிலி விஷயம். உங்க அம்மா, அப்பா சொல்றது நீங்க கேட்பீங்க. கேட்காம கூட போங்க. அத பத்திலாம் இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அத்தை வந்து நீ ஹால்லலாம் பேசிட்டு இருக்கிறப்போ சரவணன் மாமா சொன்னாரு, "இனிமேல் அவளோட நான் வாழவே மாட்டேன்னு" சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. முன்னாடி விட இப்ப நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன் அப்படி மாரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ உடனே அத்தை அழுதுட்டு இருந்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? முன்னாடி கூட வீட்ட விட்டு வெளில போனப்போ கூட அவன் மேல கொஞ்சம் இரக்கம் இருந்தது. ஆனா வந்து இப்ப சுத்தமா கிடையாது. அவன் இந்த வீட்டு பக்கமே வந்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு கோவமா சொன்னாங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஒண்ணு புரியுதா இல்லையா? நீங்க நான் சொன்ன மாதிரி அப்படியே விட்டுருந்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா சரவணன் மாமாவோட உங்கள சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க. ஏதோ சரி போராத காலம் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு ஏத்துருந்துருப்பாங்க. ஆனா மன்னிக்கவே முடியாத அளவுக்கு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. குத்தம் பண்ணிட்டீங்க. இனிமேல் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து முதிச்சு நீங்க உள்ள வந்து வாழ்வீங்கனால தயவு செய்து நினைக்காதீங்க. அத்தனையும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னமே நான் சொல்றேன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "உண்மையா அங்க நடந்தது தாங்க சொல்றேன். நான் ஒண்ணும் சேர்த்தியும் சொல்லல, குறைச்சும் சொல்லல. சரியா? தயவு செய்து இனிமேல் எங்க வீட்டு ஆளுகளோட யாரு கூடயும் தயவு செய்து பேசணும்னு நினைக்காதீங்க. என்ன விட எல்லாருமே செம கோவத்துல இருக்கிறாங்க. தயவு செய்து போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம மயிலும் வந்துட்டு கிளம்பிறாங்க. உடனே மீனாவும் ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி கிளம்பிறாங்க. மயில் அழுதுட்டே போய் சுடர்ட்ட சொல்றாங்க. "பின்ன நான் எத்தன தடவ உன்கிட்ட நான் படிச்சு சொன்னேன். அம்மா, அப்பா பேச்ச கேட்டு நீ எதுவும் பண்ணாத. அறிவுகெட்டத்தனமா பண்ணி வச்சிராதன்னு சொல்லி சொன்னேன்ல. நீ கேட்டியாக்கா? இப்ப பாரு. என்னமோ அவிங்க வந்துட்டு சொன்ன அது அம்மா போட்ட கணக்கு அத்தனையும் தப்பு கணக்கு. எவனாவது வந்துட்டு கூடிய பொண்ண வாழ வைக்கிற இடத்துல போய் இப்படி கேஸ குடுப்பாங்களா? கேஸ குடுத்து கோர்ட்டு கேஸ்ன்னு வந்து பொய் கேஸ குடுத்து அலைய விடுவாங்களா? இப்படியெல்லாம் பண்ணா யாரு தான் வந்து சேர்த்து வாழுவாங்க? என்னக்கா நினைச்சிட்டு இருக்கிற நீயி? உனக்கு மண்டையில மூளை தான் இருக்குதா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அடுத்து வீட்டுக்கு ரொம்ப கோவமா போறாங்க மயிலும். "அம்மா என்னம்மா வேலை பார்த்து வச்சிருக்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி நான்
நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைய சேர்த்து வைக்கணும்னு நினச்சே இல்லை அந்த வீட்டில் இருந்து மொத்தமாகவே வந்து என்னைய பிரித்து கூட்டிட்டு வரலான்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடி மயில் இப்படி கேட்குற நீ என்னாச்சு சொல்கிற இவ்வளோ கோவமா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வழியில் மயிலை பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவள் ஒன்றுக்கு ரெண்டாக வந்து பேசி ஏதாவது உன்னை கோவப்படுத்திட்டு போயிட்டாளாக்கு. அதெல்லாம் நீ கேட்காத மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. போதுமா நிறுத்து, உன் பேச்சை கேட்டு கேட்டு நீ பண்ணதெல்லாம் கரெக்டு, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுறேன்னு சொல்லி நான் வந்துட்டு நம்பி இந்த ஏமாந்ததெல்லாம் போதும். நீ உண்மையாலுமே என்னை அந்த வீட்டுக்கு மறுபடியும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமையே இவ்வளோ தூரம் கோர்ட்டு கேஸுன்னு பணத்தை செலவு பண்ணிட்டு திரியிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் அங்கே வாழணும்னு நினச்சிருந்தா மீனா சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் அமைதியாக இருந்திருந்தாவே அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு கோவம் போயிருந்திருக்கும். என்னை வந்து மறுபடியும் அங்கே கூட்டு போயிருந்திருப்பாங்களே என்னமோ. இப்போ நீ பண்ண வேலையினால இப்போ மாமா சுத்தமாக என் கூட வாழ மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்பவுமே அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ கண்டையா உண்மையாலுமே அவருக்கு வேற யாரோ பொண்ணை பிடிச்சிருக்குதா என்னமோ, தெரியாதனமா தான் நம்ம தான் வந்துட்டு போய் மாட்டிக்கிட்டோமோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாச்சி அம்மா வாயை மூடுமா, எனக்கு தெரியாதாம்மா, அவரோட வாழ்ந்தவன் நான், அப்படியெல்லாம் எது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்காதுன்னா நீ தானே உங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி வந்துட்டு எனக்கு அவர் மேலே சந்தேகமாக இருக்குது, அவருக்கு வேற யாரோ பிடிச்சிருக்கு, அதனால தான் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறேன், நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, அப்போதைக்கு அங்கே இருக்கவங்களை சமாளிக்கிறதுக்காக நம்ம பொய்யை மறைக்கிறதுக்காக ஏதோ பழிய போட்ட, நீ நம்ம இப்படி பேசுகிற, இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு நீ வந்து பண்ண வேலையில் தப்பு, நீ கேஸே கொடுத்துருந்துருக்கூடாது, நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நான் வந்து ஆமான்னு சொல்லி சொன்ன பாரு, அதுவும் தப்பு, நான் இப்போவே போய் கேஸை வாபஸ் வாங்குறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போய் கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டு டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வீட்டோட உட்காந்துக்கோ, அது நம்ம வீட்டில் இது உட்காந்துருக்காது, அப்படியே பொட்டி படிக்க தூக்கிட்டு எங்கேயாவது போயிரு, வீட்டில் இருந்துட்டு ஏன் உசுரை வாங்காத, அது மட்டும் இல்லாமல் சுடருக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி தானே என்னை வந்துட்டு இம்புட்டு பண்ணி வச்சிருக்கிறேன், நீ இனிமேல் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், பரவாயில்ல, நான் போய் கேஸை வாபஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணி தான் ஆகணும்னா சைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மாமாக்கு என் மேலே இறக்கணும் இருந்து என் கூட வாழணும்னு நினச்சி வந்து வாழ்ட்டோ, இல்லை என் தலையெழுத்து எப்படியோ உங்கள் பேச்சு கேட்டதுக்காக என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினச்சி நொந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்துட்டு பாக்கியம் சொல்கிறாங்க, இங்கே பாரு கரெக்டான வழியில் கரெக்டாக போயிட்டுருக்குது, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியலன்னு சொல்லிட்டு பொண்ணை வச்சு வாழ்ந்துறேன்னு சொல்லி வருவாங்க, அவங்களே வருவாங்க வழியா, நீ எல்லாத்தையும் கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, என்னன்னாலும் பரவாயில்ல, மாமா சொல்லிக்கிறாரு கோர்ட்டு கேஸுன்னு நம்ம நடந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனி என்ன வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் தைரியமாக சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா வந்துட்டு இனிமேல் என் கூட வாழவே கூடாது, வாழவே முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்காரு. இப்படி இருக்கிறப்ப நான் மறுபடியும் கேஸு கோர்ட்டுன்னு சொல்லிட்டு அலைய விட்டுன்னு வச்சுங்க, இன்னும் என் மேலே என் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து என் மேலே விருப்பம் வந்துடும், தயவுசெய்து நீ கொஞ்சம் அமைதியாக இரு, எனக்கு நீ வாழ்க்கையை திரும்ப மீட்டு கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, கொஞ்சம் பிரச்சனையை பெருசு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, என்னங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவள் ஏதோ உளறிட்டு இருக்கிறா, நீங்களும் வந்துட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் இந்த மீனா தான் காரணம், அவளுக்கு ஃபோன் பண்ணி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. போ எல்லாத்துக்கும் போய் சண்டைக்கு போயிட்டே இருந்தீயே, உன்னை வச்சு என்னால் சமாளிக்க முடியல, இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு கம்முன்னு நான் வந்து வராமே இருந்திருக்கலாம், அப்படியே எங்கேயாவது போய் ஆறு குளத்துன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் இறங்கி இருந்திருக்கலாம், எனக்கு இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை, அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கைக்கு முழுக்கவும் கெடுத்தது வேறு யாரும் கிடையாது, நீயும் அப்பாவும் தான், எல்லாத்துக்கும் அம்மா அப்பாலாம் நல்லவங்களா அமைவாங்க, இப்படி போய் பேசுகிறவங்களாம் அமைய மாட்டாங்க, ஆனால் என் தலையெழுத்து என்ன பாவம் பண்ணணும், உங்களுக்கு வந்து பிள்ளையா பிறந்துட்டு நான் படாது பாடுபட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுதுட்டு இருக்கிறாங்க.